சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றாய் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டான். கர்த்தரை சேவிப்பது ஆகாததென்று கண்டான். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றாய் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றாய் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றாய் கர்த்தரை சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை விளக்கியாக உங்களை வாழ்த்தி கூறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இந்த நாளில் இயேசு எதிர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். நான் தான் சொன்னேனே, இந்த இயேசு எதிர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரமே ஊழியத்தின் அழைப்பு தான். அதில் தான் ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்களை தான் செய்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்நியரின் புத்திரன் உன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் அப்படின்னா, புற ஜாதிகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து மதில்களை கட்டுவாங்க. அப்படின்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவர் கொண்டு வராரு. அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். உன்னை சேவிப்பார்கள்னா கர்த்தரை எல்லாருமா சேர்ந்து சேவிக்கிறது, துதிக்கிறது. எல்லாரையும் புறஜாதிகளிலிருந்து ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து நம்மளோட ஐக்கியமாக்குறாரு. அதுதான் அந்த பகுதி சொல்லுது. என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். நமக்கு எத்தனையோ நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய தவறான நோக்கங்களில் தவறான வழிகளில் போயிட்டு இருக்கும்போது நம்மை கடிந்து கொண்டு நம்மை அடித்து நம்மை திரும்பமாக இறக்க செய்து நம்ம என்ன செய்கிறார்? அவர் திருப்பி கொண்டு வருகிறார். அற்ப காலம் உள்ள கோபத்தினால் நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், இம்மைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி எஸ்ஐயா 54 ஒரு வசனம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண்டவருடைய கிருபையுள்ள வசனங்களை தான் நமக்கு
வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறாரு. அவருடைய என்னுடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் தான். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்கிறார், அன்பின் கயிறுகளால் உன்னை இழுத்து கொள்ளுவேன் சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை இழுத்து கொள்ளுகிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இதுவும் அதே மாதிரியான ஒரு அழைப்பு தான், ஊழியத்தின் காரியம்தான். நம்முடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும்படியாக எப்போ வந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாள்லெல்லாம் கிராமத்தில் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க இரவு நேரங்களில் போய் எந்த நேரம் கூப்பிட்டாலும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க அப்படி வரமாட்டாங்க. அதனால் எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா கிராமத்து டாக்டர்கிட்டயே நிறைய போவாங்க. அது மாதிரி இங்கே இது இரவும் பகலாமல் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலையே கிடையாது. எப்போ வந்தாலும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். எப்பொழுதும் அவங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கலாம், அங்கே பதில் உண்டு இப்பவும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனத்தில் குறிக்கப்படுது பாருங்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சில ஊழியக்காரங்க நைட்லலாம் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பேசக்கூடாது. ஆனால் ஒரு ஒரு அதாவது ஜெப குழு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா ஊழியக்காரங்களே ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு என்ன செய்ய முடியும். அவங்க ஒரு அன்டைமில் இரவில் ஒரு ஃபோன் பண்ணி ஏன் என்னுடைய பிள்ளைக்கு இப்படி இருக்குது, என்னுடைய கணவருக்கு இப்படி இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, நெஞ்சு வலிக்கு அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா, அப்போ அந்த நேரத்தில் அவங்க அதுக்கு தானே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. அந்த நேரமும் அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது பாருங்கள். எனக்கு கூட ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் நைட்டில் சொல்லுவார், நான் 9 மணிக்கே ஆஃப் பண்ணி வச்சுருவேன், அதுக்கு மேலே நான் செல்லை ஓப்பன் பண்ண மாட்டேன், ஏன்னா நைட்டில் எடுக்க மாட்டேன் செல்ஃபோன் அடிச்சுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால எங்கள் வீட்டில் அவங்க எப்போ ஃபோன் எந்த ராத்திரிலனாலும் சரி ஃபோன் வந்தனா எடுத்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜிபிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. ஒரு தடவை கூட ஒரு சகோதரன் இரவில் அவருக்கு பயங்கரமான நெஞ்சு வலி, அப்படி விறுவிறுத்துட்டு ஒரு மாதிரி உடனே ஃபோன் பண்ணார். 2 மணி 3 மணி இருக்கும் அந்த நேரம். உடனே ப்ரேயர் பண்ணாங்க, சரியாக போச்சு. மறுநாள் காலையில் நன்றி சொன்னார், தேங்க்ஸ் சொன்னார். அப்படி எத்தனையோ பேர் அவசர நேரத்துக்கு உதவிக்காக ஜெபிப்பாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. அதான் இரவும் பகலும் வாசல்கள் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் அதில் தான் இருக்குது. அதுக்காண்டி வாசல் நம்ம திறந்து வச்சுக்கிட்டே தூங்க முடியுமா வீட்டில்? அப்படி முடியாது. ப்ரேயர் ஹால் அப்படின்னு இருந்தால் கூட அதை திறந்து வச்சிடலாம். வீட்டில் திறந்து வச்சுட்டு தூங்க முடியாதுல்ல. அப்போ வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும்னா எந்த நேரமும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதான் என்னுடைய பொருள். ஆகவே நாம் ஆண்டோடைய பாதத்தில் இந்த காரியங்களை வைக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்ம கிருபையாக நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் அவருக்கென்று ஞானமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதில் சொல்லப்படுகிறது. ஆமேன். மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. அப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கிருபை தான் எங்களை தாங்குதுப்பா, உடைய கிருபை தான் எங்களை நடத்துது. நீர் கொடுத்த வாக்கு